இப்போ இந்த விபத்துக்களும் அதிகமா நடந்துட்டு இருக்க காரணத்தால, இத நாம முன்னாடியே கணிச்சு இந்த விபத்த தவிர்க்க முடியுமா மேம்? கண்டிப்பா முடியும். முதல்ல ஜாதகத்த பாருங்க, தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றதுக்கு காரணமே அதுதான். நம்ம எதை நோக்கியெல்லாம் நம்ம போகலாம், போகக்கூடாதுங்கிற ஒரு புரிதல் நமக்கு கிடைக்கும். ம். இப்ப 4ஆம் பாவகம் ஒருத்தருக்கு நல்லா இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்குன்னா, எவ்ளோப்பட்ட நெரிசல்ல கூட நீங்க நெறைய அந்த ரேஸ் பைக் ஓட்டுறவங்கலாம் பார்ப்பீங்க. அப்படியே சல்லு சல்லுன்னு வேகமா போவாங்க. ஆமா. நமக்கு ஈரக்குலையெல்லாம் பதறும். ஐயோ! இப்படி போறானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவன் ரொம்ப கவனமா ஒரு மில்லி கேப் இடைவேளையில கூட ஓடி போயிடுவான். அதெல்லாம் அவங்களுக்கு 4ஆம் பாவம் ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும் தான் அப்படியெல்லாம் போக முடியும். ஒரு சிலரு நல்லா ஓட்டுவாங்க. ஆனா, ஒரு கூட்டத்த பார்த்தோன்னா ஒரு பயம், பதட்டம் வந்துரும். அதுல அவங்க கவனக்குறைவா செய்திடுவாங்க. இன்னும் ஒரு சிலர் நம்ம நல்லா ஓட்டுவோம். பின்னாடி வந்து இடிச்சிடும். இப்படியெல்லாம் இருக்கு. இதுல நம்மளுக்கு வாகனத்த பற்றி இண்டிகேட் பண்ணக்கூடிய பாவகம் 4. அந்த 4ங்கிறது நல்லா இருந்ததுன்னா, வாகனம் அவங்க சந்தோஷமா கொண்டாடிலாம் பயணிக்கலாம். 4 நல்லா இல்லன்னா, தயவு செஞ்சு வாகனத்துல போகாதீங்க. சரி வாகனத்துல போகாதீங்கங்கிறது மட்டும் அங்க பதில் இல்ல. யார் கூட போகணும், யார் கூட போகக்கூடாதுங்கிறதும் அங்க இருக்கு. என் நண்பனோட போனேன். விபத்தாயிடுச்சு. அப்பாவும் நானும் பையனும் போனாங்க, விபத்தாயிடுச்சு. அண்ணன், தம்பி போனாங்க, விபத்தாயிடுச்சு. லவ்வர்ஸ் போனாங்க, விபத்தாயிடுச்சு. எல்லாத்துக்கும் ஜாதகத்துல காரணம் இருக்கான்னா, இருக்கு. அத தெரிஞ்சுக்க முடியும். அத தெரிஞ்சுக்கிட்டா, வண்டியே நான் ஓட்டக்கூடாதுன்னு நான் சொல்லல. யார் கூட போகக்கூடாது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் பயணிங்க அப்படின்னு சொல்லுவோம்.